மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் புத பகவான் என்று சொல்லக்கூடிய ராசி அதிபதி இளவரசர். இந்த இளவரசர் 10ஆம் இடத்தில் சனி பகவானுடனும் செவ்வாய் பகவானுடனும் இணைந்து இருக்கிறார். இங்கே தான் நம்மளுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதை தேவை. அதே நேரத்தில் சூரிய பகவான் 11ஆம் இடத்திலும் சுக்கிர பகவானுடன் இணைந்து இருக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. இப்போது நீங்கள் எவ்வளவுதான் ஒரு முயற்சி பண்ணி படிக்கிறதுக்காகவும் அல்லது நீங்கள் படித்த விஷயங்களை அடுத்தவங்களுக்கு சொல்கிறதுக்காகவும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஒரு வாட்டிக்கு பல வாட்டி நீங்கள் செய்ய வேண்டிய காலகட்டங்கள் அமையுது. அப்போது சில நேரங்களில் உங்களுடைய ஆட்டிடியூடு, அதாவது எல்லாம் நமக்கு தெரியுங்கிற ஒரு ஆட்டிடியூட்னால ஒரு சின்ன ப்ராப்ளம் வரும். அப்போ சில விஷயங்கள் இந்த ஜூன் மாதம் வரைக்கும் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், அடுத்தவர்கள் சொல்கிறத கொஞ்சம் தயவு செஞ்சு கேட்டுக்கோங்க. அப்போது டீச்சர் சொல்கிறத கேட்டு, அதாவது ஓவர் கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் எல்லாம் நமக்கு தெரியுங்கிற அந்த ஆட்டிடியூட்லேருந்து வெளியில் வந்து கற்றுக்கணுங்கிற ஆட்டிடியூடில் நீங்கள் வந்தீங்கன்னா ஜெயிச்சிருவீங்க. ஏன்னா இந்த வருடத்தில் புத பகவான் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நீச்சமாக இருக்கிறார். அதே நேரத்தில் அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால் அவயோகியாகவும் மாறிடுறார். இந்த வருடத்தின் பிறக்கக்கூடிய தினத்தில் இவர் ஒரு அவயோகியாக மாறிவிட்டார். ஸோ இது எல்லாமே வந்து புதன் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ், படிக்கும் விஷயம் வேறு, இன்டெலிஜெண்ட்டாக இருக்கிறது வேறு. இப்போது வந்து படிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் படிப்பது அவர் அறிவு, அதை சரியான நேரத்தில் உபயோகிக்கிறோமாங்கிறது தான் ரொம்ப ரொம்ப அவசியம். சிலர் படிக்காத மேதைகளெல்லாம் நம்ம உலகத்தில் நம்ம நாட்டில் இருந்திருக்கிறாங்க. அதையும் நீங்கள் கொஞ்சம் மனசில் வச்சுக்கணும். அப்போ நீங்கள் படிக்கக்கூடிய விஷயங்களை உள்வாங்கி நீங்கள் படிக்க வேண்டும். அதே நேரத்தில் அனாவசியமாக தூக்கத்தை கெடுத்துக்கக்கூடாது. கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும். ஏன்னா உங்களுக்கு கோபம் அதிகமாக வருகிறது. ஸோ கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும். ஒரு விஷயத்தை நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுற விஷயத்தை ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி அவங்களுக்கு புரிகிற மாதிரி கம்யூனிகேட் பண்ணுறோமாங்கிறத நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு அந்த இன்டர்வியூஸ்லலாம் சக்ஸஸ் கிடைக்கும். பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதம் வரை மிக அருமையாக இருக்கிறது. வெளியிலிருந்து வரக்கூடிய பணங்கள் வந்து சேரும். நீங்கள் கடன் கொடுத்துருப்பீங்க, அந்த கடன் வந்துடும், கவலைப்பட வேண்டாம். இருந்தாலும் நமக்கு எவ்வளவு தான் அந்த வந்தாலும் அந்த சுகம் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது அந்த ஹாப்பினஸ் இல்லாத மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும். அதே நேரத்தில் தாயாருடைய உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கணும். நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலையும் உங்களுடைய உபாசன தேவதையை மனசு கையில் பிடிச்சிக்கோங்க, நீங்கள் ஜெயிச்சிடுவீங்க. உங்களுடைய இஷ்ட தெய்வம், குலதெய்வம், உபாசன தெய்வம் இவங்களாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் இந்த உபாசனை தெய்வத்துக்கு ஒரு படி நீங்கள் முன்னாடி போய் அவங்களுக்கு தேவையான விஷயங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மந்திர ஜபங்கள் அல்லது அவர்களுடைய கோவிலுக்கு சென்று நீங்கள் வரும் பொழுது இந்த உபாசனை தெய்வத்தினுடைய ஆசிகள் உங்களுக்கு கிடைக்கும். அப்போது நமக்கு கிடைக்கக்கூடிய அவயோகங்களிலிருந்து வெளிவருவோம். அந்த அவயோகங்கள் யோகங்களாக மாறும் அல்லது நம்மளை கைப்பிடிச்சி அந்த உபாசனை தெய்வம் கூட்டுட்டு போகும். அதை முதல்ல மனசில் வச்சுக்கோங்க. மிக முக்கியமாக குடும்பம் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், படிப்பு சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், இந்த விஷயத்துலலாம் ஒரு குழப்பமான சூழ்நிலைகள் தோன்றும். அப்போ இந்த குழப்பமான சூழ்நிலைகள் இருக்குது அப்படின்னு சொன்னால், உங்களால் ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியல அப்படின்னு சொன்னால், அதை எழுதி வச்சு எது கரெக்டு எது தப்புங்கிறத ப்ரோஸ் அண்ட் கான்ஸை நீங்களே எழுதி வச்சு பார்த்தா தான் உங்களுக்கு அது புரியும். உங்களுக்குன்னு ஒரு குரு வச்சுருப்பீங்க, அந்த குரு கிட்ட போய் கேளுங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், சில நேரங்களில் நம்மளுக்குள்ளே இருக்கிற ஈகோ, அதே நேரத்தில் நம்ம சில விஷயங்களுக்கு நம்மளுக்கு எல்லாம் தெரியுங்கிற ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட்டு, அந்த ஆட்டிடியூடில் தான் நம்ம கொஞ்சம் கீழே வந்துடுவோம். அதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். சில விஷயங்கள் 2 முறை 3 முறை செய்கிறோமே அப்படிங்கிற ஒரு மனத்தாங்கல் இருக்கும். அதுக்காக கவலைப்படாதீங்க. அது வந்து இயற்கையான விஷயங்கள். அதே நேரம் ஏன்னா நீங்கள் யோசிக்கிறதே ஒரு நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டி ஒன்று யோசிப்பீங்க, அந்த யோசித்த விஷயத்தையே மறுபடியும் நீங்கள் செய்யும் பொழுது மாற்றி செய்வீங்க. ஏன்னா இந்த இரட்டைத்தன்மைங்கிறது உங்கள் கூடயே இருக்கிற ஒன்று தான். அதனால் நீங்கள் டென்ஷன் ஆக வேணாம், கவலைப்பட வேணாம்.
நல்ல ஒரு யோகா இது போன்ற விஷயங்களில் உங்களுடைய மனதை செலுத்தினால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். வம்பு வழக்குகள் அப்படின்னு சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. அதனால் அதில் இந்த கோர்ட் கேஸ் ஏதாவது இருந்ததுன்னா அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைந்துவிடும். ஏன்னா சில நேரத்தில் நீங்கள் பேசும் பொழுது ரொம்ப ஜாக்கிரதையாக பேசி அதிலேருந்து வெளில வந்துடுவீங்க. இந்த தொழில் விரிவுபடுத்துதல் அல்லது தொழில் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கூட வேறு மாற்றி அமைக்கலாமா அல்லது வேறு புதிய தொழில் தொடங்கலாமா என்ற எண்ணங்கள் எல்லாம் இருந்தால் உங்களுடைய சுய ஜாதகத்தை தயவு செய்து பார்த்து கொள்ளுங்கள். ஏன்னா இந்த தொழில் ஸ்தானம்ங்கிறது நீங்கள் நினைப்பதை போல இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கை கொடுக்குமா அப்படின்னா இந்த வருடத்தினுடைய கோச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் அது அவ்வளவாக உங்களுக்கு கை கொடுக்கவில்லை. அதனால் உங்களுடைய சுய ஜாதகத்தை பரிசோதனை செய்து கொண்டு நீங்கள் செய்வது நன்றாக இருக்கும். அக்டோபர் மாதத்திற்கு மேலே வெளியூர் வெளிநாட்டிற்கு செல்வதற்கான வாய்ப்புகள் அமைது. சிலருக்கு மேல் படிப்புக்காக வெளியூர் வெளிநாட்டிற்கு செல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் வச்சுருப்பீங்க. சிலருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் தாமதப்பட்டு கொண்டு வந்த இந்த விசா இது போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக அக்டோபர் மாதத்திற்கு மேல் அமையும். அதற்கான சரியான வழிபாடுகளை தேர்ந்தெடுத்து செய்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். மொத்தத்தில் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 60-70% வெற்றியை கொடுக்கக்கூடிய வருடம்தான். இருந்தாலும் சில முக்கியமான நேரங்களில் நீங்களே உங்களை கட்டுப்படுத்தி கொண்டு சரியான முறையில் அறிவுரையை பெற்றுக்கொண்டு அதற்கு தகுந்தாற்போல் நீங்கள் செய்வது உங்களுக்கு வெற்றியையும் லாபத்தையும் கொடுக்கும். நன்றி.